வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே February 24 நம்ம சேப்பாக்கம் ஸ்டேடியம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி அவர் கிட்டத்தட்ட 200 ரன்களை ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அந்த டெஸ்ட் மேட்ச்சில் அடிச்சிருந்தாரு. ஸோ அந்த ஆட்டத்தை அன்னைக்கு ஸ்டேடியமில் உட்காந்து பார்த்த ஒரு ரசிகன் அப்படிங்கிற முறையில் அன்னைக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அவர் எப்படியெல்லாம் விளையாண்டிருந்தாரு, மேலும் அவரோட சேர்த்து இன்னும் சில சாதனைகள் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டத்தில் நிகழ்த்தப்பட்டிருந்தது. ஸோ அதெல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சை நான் எப்படியாச்சும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 6 hours ட்ராவல் பண்ணி தான் நான் பார்த்தீங்கன்னா சென்னைக்கே போயிருந்தேன். அப்படி போயிருந்தப்போ அன்னைக்கு முந்த நாள் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர் கிட்டத்தட்ட 83 ரன்கள் அடித்து நாட் அவுட் ஆகாமல் இருந்திருந்தாரு. இப்படி இருக்க அடுத்த நாள் நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர் 100 அடிக்க போறாரு அப்படிங்கிற காரணத்தால் அதே நேரத்தில் அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால கிட்டத்தட்ட ஸ்டேடியமில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் கூட்டம் இருந்தது. இப்படி இருக்க காலையில் 6 மணிக்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்குறதுக்காக போய் கியூவில் நின்று 6 மணிலேருந்து கிட்டத்தட்ட 8-8:30 மணிக்கும் கியூவில் நின்றுட்டு இருக்கோம். கியூ 1 இன்ச் கூட நகரவே இல்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னா போலீஸ் அவங்க எல்லாருமே டிக்கெட் எல்லாமே விற்று போயிடுச்சு, அதனால் எல்லாம் கலைஞ்சு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்க இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் இந்த மேட்சை பார்க்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துட்டு இருந்த நேரத்தில் தான் சரி அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இருக்க ஒரு ஹோட்டலுக்குள்ளே சாப்பிட போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்குள்ளே சில பேர் இந்தியா கொடி ஃப்ளாக்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஹோட்டலுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்குமா அப்படின்னு கேட்க போனப்ப இல்லைங்க ஃபர்ஸ்ட் டிக்கெட் இல்லை அப்படின்னு சொன்னவங்க திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டு சரி ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையில் அதை கேட்டதுமே ஆட்டத்தை கிரவுண்டில் போய் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டுட்டு போயிடலாம், ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அது உடன்பாடு இல்லை. ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர் 83ல் இருக்காரு, அவர் செஞ்சுரி அடிக்கிறத பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஒரு ஆசையில் இருந்தேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம கேட்க முடியும். சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து நானும் காலையில் சாப்பிட டிஃபன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு சரி உள்ளே போகிறப்ப உள்ளே ஒரு நேஷ்னல் ஃப்ளாக் பெருசாக விற்றுட்டு இருந்தாங்க, அதையும் வாங்கிட்டு சரி உள்ளே போனோம். ஆனால் உள்ளே போகிறப்ப அந்த ஸ்டிக்கை எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லி ஸ்டிக்கை பிடிங்கிட்டு ஃப்ளாகை மட்டும் கையில் கொடுத்துட்டாங்க. ஆனால் உள்ளே என்ட்ரி ஆகி உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத மூலியமா சச்சின் டெண்டுல்கர் அவர் அப்போ தான் அவுட் ஆகி உள்ளே போகிறாரு. 100 அடிக்காமலே அவுட் ஆகி போயிட்டு இருந்தார் சச்சின் டெண்டுல்கர். உண்மையிலே அது ரொம்ப பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு அது உண்மையிலே பார்க்குறதுக்கு. சரின்னு சச்சின் டெண்டுல்கர் சரின்னு போய் எல்லாரும் போய் சீட்டில் உட்காந்துட்டோம். சச்சின் டெண்டுல்கர் போனதுக்கப்புறம் விராட் கோலி வந்தார். ஸோ அதனால் அன்றைக்கி நடந்த ஆட்டத்தில் நம்ம எம்எஸ் தோனி மட்டும்தான் அவர் 200 அடித்தார்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அன்றைக்கி விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா அவர் ஆஃப்டர்நூன் மத்தியானத்துக்குள்ளேயே அவர் செஞ்சுரியும் பண்ணியிருந்தார். அப்புறம் அவர் அவுட் ஆகி போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம எம்எஸ் தோனி வந்தார். வந்த கொஞ்ச நேரத்தில் 50 அடித்தார். அதே பார்த்தீங்கன்னா 100 அடித்தார். அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா 150 அடித்தார். அதாவது ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடாமல் பார்த்தீங்கன்னா இந்த 50, 100, 150 எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வேகமாக அடிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா அன்றைய ஆட்டம் ஈவினிங் பாயிண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கப்போ இன்றைய பொழுதுக்குள்ள எம்எஸ் தோனி எப்படியாவது ஒரு 200 அடிச்சிருவாரா அடிப்பாரா அடிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்த நேரத்தில் அதே போல் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அவர் 200 அடிக்கிறதையும் என்னால் கிரவுண்ட்லேருந்து பார்க்க முடிஞ்சுது. நான் மட்டும் அன்றைக்கி எம்எஸ் தோனி அவர்கள் 200 அடிக்கிறது அந்த ஸ்டேடியமை அது எந்த அளவுக்கு கொண்டாடிச்சது அப்படிங்கிறது உண்மையிலே இப்போ கூட பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எம்எஸ் தோனி அவர் அதிரடியாக 200 அடிக்கிறப்போ எதிர்முனையில் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸுங்கள் தொடர்ந்து விழுந்துக்கிட்டே இருந்தது. அதில் நம்ம ஹர்பஜன் சிங் அவரும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போனார். ஆனால் அதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் அவருக்கு 100வது டெஸ்ட் மேட்ச் அது. ஸோ இப்படி இருக்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நடந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகியிருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி காலையில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரிய வந்துச்சு. ஸோ அந்த ஆட்டத்தை ஸ்டேடியமில் உட்காந்து பார்க்குற ஒரு நல்ல அனுபவம் அன்றைக்கி எனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தின் வாயில தான் கிடைச்சிது. உண்மையிலே அதை இப்போ நினச்சி பார்க்குறப்ப கூட உண்மையிலே ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது. ஸோ நம்ம எம்எஸ் தோனி அவர் நம்ம சென்னை கிரவுண்டில் அவர் இந்தளவுக்கு ஒரு அதிரடியான ஆட்டத்தை விளையாண்டு ஒரு கேப்டனாக இருந்து ஒரு 200 ரன்ஸ் அடித்து ஒரு வரலாற்று சாதனையை படைச்சிருக்காரு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அன்றைக்கி என்ன போலவே நீங்கள் யாராவது ஸ்டேடியமில் உட்காந்துருந்தீங்கன்னா மறக்காம அதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மேலும் அதே போல் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் உட்காந்து பார்த்தேன்.